எதிர்மறையான நகைச்சுவை. முதியோர் ஒருத்தர் எப்பவும் எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருந்தார். அது கிராம மக்கள் யாருக்குமே பிடிக்கல. ஒன்று கிராம தலைவர் ஒரு அறிவிப்பு சொன்னார். அந்த முதியவரை ஒரு நாள் ஃபுல்லாக எதிர்மறையாக பேச விடாமல் சிரிக்க வைக்கிறாங்களோ, யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை சொன்ன உடனே யாருன்னு சொன்னால் நான் சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க முதியவர் வீட்டுக்கு போனால் அருண் வீட்டுக்கு போய் காலையிலே அவனுக்கு அந்த முதியவருக்கு இட்லி சமைச்சு கொடுத்தான். கொடுத்த உடனே முதியவர் சாப்பிட்டுட்டு வாயை திறக்கிறதுக்குள்ளே எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க இட்லிக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்தா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே முதியவர் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆற்றுல போய் மீன் பிடிக்க போனாங்க. மீன் கிடைக்கவே இல்லை. ஐயோ மீன் கிடைக்கலேன்னு சொல்கிறது வாயை திறக்கிறதுக்குள்ளே அருண் முந்திக்கிட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி நல்ல நேரம் இருந்திருக்கு மீனுக்கு, அதனால தான் மீனெல்லாம் உயிர் பழைச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே முதியவர் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாயங்காலம் 2 பேரும் செஸ் விளாண்டாங்க. விளாடும்போது அருண் வேணும்னுக்குனே அந்த முதியவர்கிட்ட தோத்துட்டான். உடனே முதியவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ கிராம தலைவர்கிட்ட போய் பரிசு வாங்க போகிறான். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக முதியவரை சிரிக்க வச்சுட்டேன், அவரை எதிர்மறையாகவே பேச விடலை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவன் பரிசையும் வாங்கினான். அந்த கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த முதியவரை இனிமேல் நான் எதிர்மறையாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார். கிராம மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. வாழ்க்கையை நேர்மறை எதிர்மறை நிறைஞ்சதுதாங்க. ஆனால் எதிர்மறைகளையும் நம்ம மனசை தைரியமாக வச்சுட்டு வாழும்போது வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியுங்க.